வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கும்போது ரொம்ப முக்கியமான டாபிக், ஒரு ஹெல்த் டாபிக் பற்றி தான் வந்து நம்ம பேச போகிறோம். ஆல்ரெடி வந்து இதை பற்றி நம்ம போன வீடியோவில் வந்து சம்மர் எப்படி நம்ம இது பண்ணுறதுன்றதை பற்றி தான் ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோ வந்து நம்ம போட்டிருப்போம். அதை போன வீடியோ அது. இப்போ சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா இந்த சம்மர் சீசன் எப்படி நம்ம எதிர்கொள்ளணுன்றதை பற்றி தான் இந்த வீடியோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அதை பற்றி தான் இருக்க போது. லாஸ்ட் வீடியோவில் பாடி ஹீட் வந்து எப்படி நம்ம ரெடியூஸ் பண்ணுறதுன்னு வந்து அந்த வீடியோ சொல்லியிருப்பேன். இப்போ ஏன்னா இப்போ இருக்கிற சீசன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு, இன்னும் இதுக்கப்புறம் வந்து இருக்க வந்து ஜாஸ்தி தான் ஆகும். அதை நம்ம எப்படி நம்ம எதிர்கொள்ளணுன்றதை பற்றி தான் இந்த வீடியோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அதை பற்றி தான் இருக்க போகுது. இப்போ சம்மர்னு எடுத்துக்கினாலே வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாடி இப்போ எல்லாருக்குமே வந்து இருக்கிற பெரிய பிரச்சனையே வந்து பாடி ஹீட்டு தான். இப்போ இது தான் வந்து நம்ம எப்படி குறைக்கிறதுன்னு தெரியாமல் தான் நம்ம இது பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் வந்து இப்போ சம்மர் சீசனில் இன்னும் வந்து அதிகமாக தான் ஆகும். இது என்னென்ன ஃபுட்டு நம்ம சாப்பிடணும், எப்படி நம்ம அந்த ஹீட்லேருந்து நம்ம தற்காத்துக்கணுன்றதை பற்றி தான் இந்த வீடியோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அதை பற்றி தான் இருக்க போகுது. இப்போ நீங்கள் ஜென்ரலாகவே எடுத்துக்கிங்கன்னு வந்து பார்த்தா இப்போ இருக்கிற நிறைய ப்ராப்ளம், இது நிறைய ஹெல்த் இஷ்யூஸ்க்கு வர மெயின் ப்ராப்ளமே வந்து பாடி ஹீட்டு தான். அது வந்து எல்லாருக்குமே வந்து மோஸ்ட்லி இப்போ நீங்கள் 100% எடுத்திங்கன்னா 90% பீப்புள் வந்து பாடி ஹீட் வந்து அதிகமாக தான் இருக்கும். அது நம்ம எப்படி நம்ம குறைக்கணுன்றதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம சொல்கிறோம். இப்போ ஒன்றும் இல்லை, ஜென்ரலாகவே வந்து இப்போ சம்மர் சீசன் வந்து இன்னும் வந்து இது உடல் வெப்பம் வந்து அதிகமாக தான் ஆகும். அதை நம்ம எப்படி குறைக்கணும் வந்து பார்த்தா நீங்கள் ஒன்றும் இல்லை, சிம்பிள் வந்து என்ன பண்ணணும். அந்த இப்போ நிறைய பேர் வந்து என்ன நினச்சிருக்கீங்க, இப்போ நீங்கள் வெளியே போயிட்டு வந்து பாடி வந்து ரொம்ப டயர்ட் ஆகிட்டு தண்ணி குடிக்கிறீங்கன்னு வந்து பார்த்தா நீங்கள் வந்து என்ன பண்ணணும் வந்து பார்த்தா நார்மல் வாட்டர் வந்து குடிக்கணுன்றதை நம்ம ஆல்ரெடி வந்து போன வீடியோவில் சொல்லியிருப்போம். இல்லை பானை தண்ணி, இது ரெண்டு தான் குடிக்கணும். நீங்கள் அதை விட்டு என்ன பண்ணணும்னா நம்ம ஆளுங்க என்ன நினச்சிட்டு இப்போ வெளியே போயிட்டு வந்தீங்க, இந்த சம்மர் சீசன் நிறைய தண்ணி வந்து தேவைப்படும். அது தண்ணி நீங்கள் இன்டேக் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்கன்னு வந்து பார்த்தா எடுத்தவொடனே எல்லாருமே வந்து என்ன ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஐஸ் வாட்டர் தான் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் ஐஸ் வாட்டர் வந்து அந்த டைமில் வந்து ரொம்ப கூலிங்காக இருக்கும். இப்போ குடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். நம்ம உள்ளே போனவொன்னே என்ன ஆகணும் வந்து பார்த்து இருக்கிற ஹீட்டை வந்து அதிகப்படுத்திடும். அது நம்ம நிறைய பேருக்கு வந்து நம்ம தெரியறதில்லை. நிறைய பேருக்கு வந்து முக்கால்வாசி பாடி ஹீட் ஆகிறது இதுவும் வந்து இதெல்லாம் நம்ம அன்றாட நம்ம வந்து ரெகுலராக நம்ம செய்கிறது. இதனால தான் வந்து பாடி ஹீட் வந்து அதிகமாகும். இந்த சின்ன விஷயம் கூட வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியறதில்லை. அதனால வந்து உங்களுக்கு வந்து இப்போ அந்த சம்மர் சீசன் வருதுன்னா நீங்கள் பானை தண்ணி குடிக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு. ஏன்னா இப்போ நிறைய பேர் ஐஸ் வாட்டர் நம்ம ஃபாலோ பண்ணிவிட்டு இப்போ நம்ம திடீர்னு மாறது கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து அது மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணோன்னா நம்ம பாடி ஹீட்டே வந்து அதிகமாகாது. முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம இதுவாக மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டு. அது இல்லாத இன்னொன்று வந்து பைல்ஸ் கம்ப்ளைண்ட் இருக்குது பாருங்கள், அவங்க கூட வந்து ரொம்ப உஷாராக இருக்கும் சம்மர் சீசனில். ஏன்னா பைல்ஸ் கம்ப்ளைண்ட் இருக்கிறது நீங்கள் வந்து என்ன பண்ணணும் பார்த்தா பாடி ஹீட் அதிகமாகிடுச்சுன்னா பைல்ஸ் கம்ப்ளைண்ட் வருது. இப்போ அதை விட்டு நீங்கள் வந்து ஃபுட்டும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணணும். இப்போ பைல்ஸ் இருக்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணணும், மசாலா ஐட்டம்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிங்கன்னா பைல்ஸ்னு இல்லை, இப்போ ஜெனரலாக நார்மலாக இருக்கிறவங்க இந்த சம்மர் சீசன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து மசாலா ஃபுட்ஸ் எல்லாம் கொஞ்சம் வந்து அவாய்ட் பண்ணுன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் கம்மி பண்ணிக்கங்க. கொஞ்சம் கம்மி பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா மசாலா பொருள் அதிகமாக போகும்போது உடம்பு வந்து அதுவும் வந்து சூடுக்கு ஒரு காரணம். இப்போ இன்னும் பைல்ஸ் பேஷண்ட்டாக இருக்கீங்கன்னா அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. சரி, முடிஞ்ச அளவுக்கு வந்து இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிங்கனாவே பாடி ஹீட் வந்து நம்ம கான்ஸ்டண்ட்டாக வந்து அப்படியே நம்ம மெயின்டைன் பண்ண முடியும். அது முடிஞ்ச அளவுக்கு ஃபஸ்ட்டு இந்த ஐஸ் வாட்டர் வந்து கட் பண்ணிவிடுங்க, அது ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு. அது நீங்கள் கம்மி பண்ணிட்டாலே வந்து பார்த்தா எந்த பிரச்சனையுமே வந்து உங்களுக்கு வந்து ஹீட் சம்மந்தப்பட்ட பிரச்சனையே வந்து எதுவும் வராது. அதே மாதிரி வந்து இப்போ சம்மர் சீசன் இந்த மசாலா பொருள் கொஞ்சம் கம்மி பண்ணிங்க. மசாலா பொருள் வந்து காரக்குழம்பு சாப்பிட்றது அதெல்லாம் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு வந்து எவ்வளோ நீங்கள் கம்மி பண்ணுறீங்களோ அவ்வளோ நல்லது. ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து உஷ்ணம் வந்து அதிகமாக ஆகிடும். அதனால் வந்து நீங்கள் அதை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டு. அதெல்லாம் மெயினாக வந்து சிக்கன் வந்து நிறைய சேர்த்துக்காதீங்க. சிக்கனை வந்து ஏன்னா இருக்கிறது வந்து ரொம்ப ஹீட் அதிகம் தான் அது வந்து நிறைய நீங்கள் சேர்க்க. ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போ நிறைய ரெகுலராக வந்து நிறைய பேர் எடுத்துக்கிறீங்க. அதில் முடிஞ்சு ஏன்னா இப்போ வந்து யார் எவ்வளோ சாப்பிட்றாங்கன்னு வந்து அந்த சம்மந்தப்பட்ட ஆளுக்கு தான் தெரியும். நம்ம எல்லாருமே வந்து சொல்ல முடியாது. எது ஒன்றுமே லிமிட்டில் இருந்ததுன்னா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அது முடிஞ்ச அளவுக்கு இந்த சம்மர் சீசனில் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி என்ன பண்ணால் அடுத்தது நீங்கள் என்ன பண்ணணும் வந்து பார்த்தா வீக்லி ஒன்ஸ் வந்து ஆயில் பாத் எடுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா இப்போ நம்ம அதுக்கு முன்னாடிலாம் நம்ம குளிச்சுட்ருப்போம், அது வீக்லி ஒன்ஸ் வந்து எண்ணெய் தேய்ச்சி வந்து எல்லாருமே குளிப்போம். ஆனால் இப்போ வந்து இப்போ இருக்கிற லைஃப்பில் அதெல்லாம் நம்ம யாருமே வந்து இது பண்ணுறது கிடையாது. அது முடிஞ்ச அளவுக்கு வந்து இப்போ நீங்கள் டைம் இருக்கிற பட்சத்தில் எல்லாருக்குமே அந்த டைம்ன்றது இருக்கும். அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணால் இது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது. ஹெல்த் வைஸ் நம்ம பார்க்கும்போது இதெல்லாம் நீங்கள் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த ஹீட் அதிகமாகிடுச்சுன்னா ஹீட்டு குறைக்கிறதுக்கு மேஜராக இருக்கிற வந்து நல்லெண்ணெய் முழுக்கி தலை குளிக்கிறது தான். அது நீங்கள் எந்த அளவுக்கு வந்து இப்போ நீங்கள் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து பாடி ஹீட் வந்து உங்களுக்கு வந்து அப்படியே வந்து ரெடியூஸ் பண்ணி விட்டுடும். இது வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் குளிக்கலாம். இல்லை அப்படி இல்லைனா 15 days ஒன்ஸ் ஆகுது நீங்கள் குளிக்கிறது வந்து ரொம்ப அவசியம். அது மாதிரி நீங்கள் குளிச்சிங்கன்னா நம்ம வந்து பாடி ஹீட்டை வந்து நம்மளால் வந்து கான்ஸ்டண்ட்டாக வந்து மெயின்டைன் பண்ண முடியும். பாடி ஹீட் வந்து அதிகமாக ஆகாது. இப்போ நிறைய பேர் அதே மாதிரி ஓவர் வந்து நிறைய பேர் வந்து இப்போ எல்லாம் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு ஆகிடுச்சு. அதை உட்காந்துலேருந்து வேலை செய்யணுமா, அதனால தான் வந்து பாடி ஹீட்டு கூட வந்து ஜாஸ்தி ஆகிடும். அது மாதிரி இருக்கிறவங்களாம் முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த ஐஸ் வாட்டர் இப்போ நம்ம சொன்ன இது எல்லாமே வந்து நீங்கள் கொஞ்சம் கண்ட்ரோலில் வச்சுக்கிறது வந்து ரொம்ப நல்லது. முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா நம்ம வந்து ஈஸியாக வந்து இந்த வெயிலை வந்து ஈஸியாக நம்ம எதிர்கொள்ளலாம். அதே மாதிரி வந்து ரெகுலராக வந்து சாப்பாட்டில் வந்து நிறைய வந்து தயிர் சேர்த்துக்க. இப்போ இது என்னென்னா எது கூலிங்கான ஐட்டம் இருக்கோ அதெல்லாம் வந்து நீங்கள் ரெகுலராக வந்து நீங்கள் சேர்த்துக்கினீங்கன்னு வந்து பார்த்தா நம்ம வந்து பாடி ஹீட் வந்து ரெடியூஸ் பண்ணிக்கலாம். பாடி ஹீட் வந்து அப்படியே நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா பாடி ஹீட் வந்து ஈஸியாக வந்து குறைக்க முடியும். அதே மாதிரி வந்து ஹீட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது பாருங்கள், அவங்க வந்து என்ன பண்ணலான்னு வந்து பார்த்தா இந்த ஆலிவேரா ஜூஸ் இருக்குது பாருங்கள், கத்தாழை ஜூஸ், அதெல்லாம் வந்து ஈஸியாக கிடைக்குது. அது நீங்கள் எடுத்துக்கினீங்கன்னு வந்து பார்த்தா இந்த பாடி ஹீட் வந்து நம்மளுக்கு வந்து அதிகமாக ஆகாது.
இது முடிஞ்ச அளவுக்கு ஈஸியாக வந்து எல்லாத்துலேயுமே கிடைக்கிது. அதை வாங்கி கூட நீங்கள் குடிச்சிங்கன்னு வந்து பார்த்தா நம்ம வந்து இந்த பாடி ஹீட்டை வந்து ஈஸியாக வந்து நம்ம வந்து குறைக்க முடியும். அந்த கான்ஸ்டன்ட்டில் அந்த கரெக்டான இதில் வந்து நம்ம வச்சுக்க முடியும். இது முடிஞ்சாலும் இதெல்லாம் வந்து நம்ம சொல்கிறது எல்லாமே வந்து சிம்பிள் டிப்ஸ் தான். இது நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னு வந்து பார்த்தா ஈஸியாக வந்து உங்களாலே வந்து சேஞ்சஸ் வந்து நிறைய உணர முடியும். இப்போ இருக்க இந்த சீசனுக்கு வந்து நீங்கள் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி ஹீட் அதிகமாக இருக்கிறது இந்த ஆல்ரெடி வந்து கத்தாழி சொன்னால் அதே மாதிரி ஹீட் அதிகமாக இருக்கிறது இந்த பூசணிக்காய் நீங்கள் எடுத்துக்கலாம். பூசணிக்காய் எந்த அளவுக்கு நீங்கள் உணவில் எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து பாடி ஹீட் வந்து குறைக்கும். இது முடிஞ்ச அளவுக்கு இப்போ நம்ம சொன்னது எல்லாமே வந்து சிம்பிள் டிப்ஸ் தான். இது முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னு வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து இப்போ இல்லை எப்போவுமே வந்து சம்மர் சீசன் வரும்போது இது மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நம்ம ஈஸியாக வந்து சம்மரை வந்து ஈஸியாக வந்து எதிர்கொள்ளலாம். ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெகுலராக வந்து இது போல் ஹெல்த் டிப்ஸ் எல்லா வீடியோ வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ.